பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம், ராப்சர். அது எப்படி இருக்குமா? ஒரு வசனத்தை எல்லாரும் உங்கள் வேதத்தை தேடி கையில் எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து உங்களுடைய வேதத்தை எடுங்க. அது ஆச்சரியமான ஒரு வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை எல்லாரும் கையில் தேடி எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் வரவேணும் என்ன தந்தசே மன்னுமே இஸ்ரவேல் சிந்தசே வரவேணும் என்ன தந்தசே மன்னுமே இஸ்ரவேல் சிந்தசே. தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே வரவேணு என தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே. வேதா கருணாகரா மெய்யான பராபரா வேதா கருணாகரா மெய்யான பராபரா கானா தலி ஆதரா கல்பான சகோதரா தாதா உள்ளம் சகல முனிய தாதா உள்ளம் சகல முனிய தாதா உள்ளம் வரம் நல்குவாயே வரவேணோ என்ன தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே. சொல்லுங்க, வரவேணோ என்ன தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே. படியோர் பாபமோசனா பரலோக சிம்மாசனா முடியா தருள் மோசனா முதல் நாள் மறை வாசனா இடையோர் கொடி நிடை மேம்பி எழுந்தான் இடையோர் கொடி நிடை மேம்பி எழுந்தான் இமையவர் அடி தொடு மேன்மையும் எழுந்தான் என்ன தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே வரவேணு என்ன தனசே மல்லுமே இஸ்ரவேல் சிந்தசே. இப்படிதான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அவரும் வருவார். எப்படி வருவார்? வேதம் சொல்லுது பாருங்க. அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன காரியம். மத்தேயு 27 அதாவது 24-27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி. ஹலோ, மின்னல் எவ்வளோ நேரம் நிற்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பளிச்சுன்னு வந்துட்டு உடனே என்ன செஞ்சிடும்? போயிடும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்ப எவ்வளவு ஆயத்தப்படணும்? மின்னல் எப்போ வரும் சொல்லிக்கிட்டா வருது. மின்னல் வர்றது நம்மளால கணிக்க முடியுதா? நம்ம என்ன குற்றால குறவஞ்சி மாதிரி உட்காந்து வேணா பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்று கொம்பு சுற்றி காற்றடிக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே. குற்றால குறவஞ்சி தான் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மின்னல் எவ்வளோ நேரம் நிற்கும்? அந்த மின்னல்
கிழக்க தோன்றி எது வரைக்கும் பிரகாசிக்குமா? மேற்கு வரைக்கும். மேற்கு வரைக்கும். ஏன்னா மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார் என்று வேத சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஒரு சூரியன் கூட எப்படி வருது? சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 19, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஆனா மின்னல் அப்படி இல்லை, பளிச்சுன்னு அப்படி வந்துட்டு போயிடும். நம்ம கூட சொல்ல என்ன கண்ணை பறிக்குதுங்கிறோம். நான் பார்த்ததில்லை, ஆனால் மின்னல்னால எத்தனை பேர் சாட்சியை கேட்டுருங்க. ஒரு சமயத்தில் என்கிட்ட படிக்கும் ஒருத்தர் வந்தார், எப்படியா அவனை கண்ணு போயிடுச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க, விளையாட்டு இருக்கும்போது மின்னல் அடிச்சு மின்னலில் கண் பார்வை போயிடுச்சுன்னார். மின்னல் வானத்திலிருந்து அப்படியே வரும். ஏன்னா அந்த மின்னலை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பினார். 70 பேரை யோவான் 10ஆம் அதிகாரத்திலையா வரிசையாக அனுப்பினார். 70 பேரை பிரித்து 2 பேராக அனுப்பினார். அவங்க போயிட்டு அங்கேருந்து சொன்னாங்க, ஐயா நாங்கள் போயிருந்தோம், பிசாசுகளும் கீழ்ப்படிதுனார். அப்போ இயேசு சொன்னார், ஆமாம் நானும் பார்த்தேன், மின்னலை போல சாத்தான் என்ன செய்யறத வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேனார். எனக்கு கண்பார்களை மின்னல் ஒரு இடத்துலேருந்து தோன்றா எல்லா இடத்துலையும் அதே டயத்தில் அப்படியே பளிச்சுன்னு வரும். ஆனால் தான் இங்கே சொல்கிறார், உதாரணமாக எழுதுகிறார் பாருங்க, திரும்ப 27ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிழக்கிலிருந்து தோன்றி மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ மறந்துடாதீங்க. எனக்கு கண்வாலே மனுஷகுமாரனுடைய வருகை அப்படி ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போகும். எத்தனையோ பேர் காணாம போயிடுவாங்க, எப்படி போனாங்க தெரியாது. நம்ம பாடுறோம்ல, ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஐயா ஆனந்தம், ஐயா ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஐயா எக்காள, ஐயா எக்காள சத்தம், தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்காள சத்தம், தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். நாம ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி ஐயா தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே
இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஒரு நொடி பழுதான், ஒரு நொடிங்கிறது என்னது, அப்படி சுண்டுறது தான். கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கமா? மழை வருதுன்னா சொல்லுவோம் வெளியே போகாத, மின்னல் அடிக்கும், கண்ணை பறிச்சிடும் சொல்லுவோம். ஆனால் அந்த மின்னலில் ஒரு பெரிய தத்துவத்தை அடக்கி வச்சிருக்கார். கிழக்கில் தோன்றுனா போதும் மேற்கு வரைக்கும் அது என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அதுபோல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்குமா? அது மட்டுமல்ல, அவர் எப்படி வருவாருங்கிறதுக்கு இன்னொரு காரியத்தையும் பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42 44 வரை வாசிக்க போறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடி. ஆமா, எப்ப வருவார் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவனுடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவனுடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவன் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவன் தந்த பொறுப்பதனை அவர் வருவதை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவன் தந்த பொறுப்பதனை அவர் வருவதை காத்து கொள்வேன். ஆனந்தமே வந்த ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே வந்த ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. நல்ல கவனிங்க, நமக்கு தெரியாது என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட மாட்டார். நம்பிக்கை சின்ன சிறு வயதில் குறிச்சிட்டார். நம்ம எவ்வளவோ அவரை விட்டு விலகி போனாலும் நம்ம கைவிடலை, அவர் விலகலை. ஆனால் அவர் எப்படி வருவார்? முதல்ல சொன்னது மின்னலை போல. மின்னல் அடித்து போகும்போது அவ்வளோ பேரும் காணாமல் போயிடும். ஒருவேளை நான் நினச்சி பார்க்குற கற்பனையில் எங்கள் அப்பாவை காணோம், எங்கள் அம்மாவை காணோம், பிள்ளையை காணோம், ஒய்ஃபை காணோம், புருஷனை காணோம். உடனே அங்கேருந்து அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாத்துக்கும் விசாரிக்க கமிஷன் போட்டிருக்கோம், விசாரிச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குமாயாமே? இருந்து பார்த்துட்டு வாங்க, இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எந்த நேரம் யாருக்கும் தெரியாது ஐயா. நீயும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். வேதம் சொல்லுது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். வெளிப்படுத்தல் 19:7 பார்க்கிறோம். நம்ம ஆயத்தப்படுத்தி இருக்கோமா? அது எப்படி ஆயத்தப்படணும்? கற்புள்ள கன்னிகையாக. ஏன்னா முதல்ல வரும்போது அவர் எப்படி வந்தார்? குழந்தையா வந்தார், இரட்சகனாய் வந்தார்.
இழந்து போனதை தேட ரட்சிப்பதற்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க ஒரு பாவியைப் போல நமக்காக பலியானார். நம்ம பாடுறோம்ல, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே ராஜனே, எல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வது தானே, எல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வது தானே, எஜமானனே எஜமானனே, ராஜனே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பரலோகத்தை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. ஆயத்தப்படுத்தி வச்சு நம்மையும் கூட வச்சுக்கிறதுக்கு திரும்ப வருவார். முதல் முறை வரும்போது ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மிக அழகாக ஏசாயா எழுதி வைத்தார். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது தீர்க்க தரிசனம். ஏசாயா பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லிட்டு போனான், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறா, அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பெயரிடணும். எனக்கு அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் மரியாளுக்கு தரிசனமாகி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய்ன்னு சொன்னார். ஏன்னா அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கும் போதே அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கூடி வாழ்வதற்கு முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனம் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதனாலதான் நாம பாடுறோம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம், இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது, வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, துயர் சொல்லி துதித்திடும் நாமமது, இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம்.
பாவத்திலே மாடும் பாவியை மீட்க, பாவத்திலே மாடும் பாவியை மீட்க பாரிலில் வந்தமை நாம வந்து, பாவத்திலே மாடும் பாவியை மீட்க பாரிலில் வந்தமை நாம வந்து, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேல் மிக ஸ்தோத்திரம், இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேல் மிக ஸ்தோத்திரம். நல்ல கவனிய, அவருக்கு இயேசு என்று பெயர். அவன் சொன்னா இம்மானுவேல் என்று. ஏன்னா அவர் வரும்போது அதை கிளியர் பண்ணார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதல் வந்தது குவாட்டலி. இன்னைக்கு அதைத்தான் நம்ம பெருசாக சொல்கிறோம். கிறிஸ்மஸ் வந்தால் ஏகப்பட்ட பணத்தை செலவழித்து டெக்கரேஷன் பண்ணுறதும், இன்னும் அநேக காரியங்களுக்கு செலவிடுறதும். போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணோம்ல, மாறுதட்டிக்கிறோம், புத்திசாலி இல்லை. அதே போல் லந்து காலத்தில் வந்து எப்போவும் லந்து கால கூட்டங்களை நடத்தி அதில் உட்காந்து கேட்டுட்டு இருந்த மாதிரியே இருக்கிறவன் புத்திசாலி இல்லை. அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணுங்க. அவருடைய வருகை எப்படி இருக்குமோ, ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுதில் அத்தனை பேரும் காணாமல் போயிடான். எங்கே போயிட்டாயா? நீதிமான் மரித்து போகிறான், நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எதுக்கு? அந்த கிறிஸ்துவின் தீமையை காணாதபடிக்கு. இன்றைக்கு நாமளும் அந்த வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கோமா? நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தியிருக்கோமா? நம்முடைய குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்தியிருக்கோமா? நோவா தன் வீட்டார் அனைவரோடு கூட எங்கே பிரவேசித்தானா? பேழைக்குள் பிரவேசித்தான். பேழைங்கிற சபையை காண்பிக்கிறது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, மின்னல் வந்து போகிற மாதிரி தான் அவனுடைய வருகை இருக்க போகுது. ஆனால் எல்லா இடத்துக்கும் தெரியும், எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுது, வெளிப்படுத்தல் 1:6, அவரை குத்தினவர்கள் கூட அவரை காண்பார்களாம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வருகை ரகசிய வருகை, எப்போ எந்த நேரம் தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டிருக்குமா? ஏன்னா பேதுரு எழுதும்போது அடையாளங்களை பல சொன்னார். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடிவா விண்ணிலை ஏறவே சேரவே. நாம பாடுறோம்ல, அந்த நாள் இந்த 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 எங்களே சுராஜன் வாணி தோன்றினா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமா, சிந்தித்து மனம் திரும்பி அண்டிக்கொண்டா அவரோட நாமளும் என்ன செய்யலாம்? மேகங்களில் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆயத்தப்பட்டிருக்கமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, ஏதோ வருஷம் இப்படி தாங்க சொல்கிறாங்க, வருஷம் தான் சொல்கிறாங்க. நாம் இன்னைக்கு மாறி இருக்கோமா? புது வருஷத்தில் வரும்போது தீர்மானம் எடுக்கிறோம், இனிமேல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். 31ஆம் தேதி ராத்திரி அவ்வளோ தீர்மானம் எடுப்போம், 1ஆம் தேதி வந்து அவ்வளோ போச்சு. இப்பமாவது ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்திற்காக ஜெபிப்பீங்களா? தினந்தோறும் தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதமும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துறது ஏதோ வந்து போகிறதில்ல, ஒரு கர்ப்ப வேதனைப்படுற மாதிரி. ஏன்னா அன்றைக்கு சொன்னான் எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் அவன் சொன்னான், முதல் பிள்ளை பெருகளுடைய அம்பாயம் போல ஒவ்வொரு மாதம் அத்தனை பாடு. ஆண்டவரை நீங்களே எழுப்பித்தர ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபைக்கு என்னைக்காவது வாங்க, ஒருவேளை வர முடியலன்னாலும் சரி இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வர்ற பார்வையற்றவங்களை கூட கூட்டிகிட்டு வர்றது கூட வாரந்தோறும் வாடகைக்கு தான் வேணும் எடுப்போம். அவங்கள வர்றவங்கள சாப்பிட வச்சு திருப்பி அதே இடத்துல கொண்டு விடுறோம். அது மட்டும் இல்லை, இந்த பார்வையற்ற மக்கள் சிலர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் சொல்லிடுவாங்க. ஐயா
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறாயா, கொஞ்சம் யூனிஃபார்மாவது எடுத்து கொடுக்க முடியாதா? ஒரு செட்டு வச்சு என்னையா பண்ணுறது, இன்னொரு 2 செட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா துவச்சி போட்டு காயிறதுக்குள்ளே பிள்ளைகளுக்காக்கிறான் தெரியாது. இப்படிப்பட்ட எத்தனையோ தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஊழியத்திற்கு உதவலாம். எப்படி உதவ? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க தயவு செய்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் பொறுமையாக கேளுங்க, சொல்லுவாங்க. போஸ்ட் பேங்கில் பணம் கட்டணும் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அதில் வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பர், ஏன்னா அவங்க கமிஷன் போயிருக்கிறக்காக உங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. நீங்கள் சொல்லி கேளுங்க போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ ஏடிஎம் கார்டெல்லாம் உண்டு. கேளுங்க, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வருகை கிழக்கிருந்து தோன்றி மேற்கே மறைகிற மின்னலைப் போல ஒரு நிமிஷத்தில் பிரகாசித்து போயிடும். அதை நாங்கள் அசாதாரணமாய் நினைத்து விடாதபடிக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்த, நாங்களும் ஆயத்தப்பட, உம்மோடு நடக்கிற ஒரு வாக்கியத்தை பெறுவதற்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்ப்பவதியாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். முதல் பிரசவத்திற்கு ஐயோ எனக்கு மனதில் பயமாக இருக்கேன்னு சொல்லி மனதில் பயத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வியில் அடியெடுத்து வைக்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ என் பிள்ளையும் நல்லா படித்து வந்துடுவான்னு நினச்சனே, ஐயோ ஒரு பாடத்தில் விட்டுட்டானேன்னு சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதில் எழுதி மறுபடியும் விட்டு போயிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஞானத்தில் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்கும்போது அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பார். நானும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற பாரத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். மனுஷன் பார்ப்பது முகத்தை, நீர் பார்ப்பது இருதயத்தை. ஒவ்வொருவருடைய வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மறையட்டும், கவலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.